ரமலானினுடைய மாண்புகளை பற்றி பேசுவதற்கு 4வது சுமராவை சேர்ந்த இல்யாஸ் அல் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஇன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد قرنت البركته بذاته محيا وتعثرت الأوالم بطيب ذكره وريان. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أوله رحمة أوسطه مغفرة وآخرته اتق من النار. சதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவனின் வற்றாத கருணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியமடைந்த உம்மத்தார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹு தஆலா நம்பவர்களை ஷஅபானுடைய இறுதி வாரத்தில் அல்லாஹு தஆலா நம்பவர்களை அமர வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் ரமலானை வரவேற்போம் என்கின்ற ஒரு நிகழ்வின் கீழ் நம்பவர்கள் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தில் நம்ம வைக்கக்கூடிய நோன்புடைய மாண்புகளை பற்றி சில பல வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்துரைப்பேன். உதாரணமாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மக்கள் எந்த விஷயத்தை வேணாலும் செய்யலாம். ஆனால் அவன் செய்யக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி, உதாரணமாக ஒருத்தன் ஜகாத்து தரானா, அதுக்கான நன்மை அவன் தெரிஞ்சிட்டு செஞ்சானா, அதிகமாக பொருட்களை அவன் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான். அதே போல்தான் ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான். நோன்புடைய மாண்பு, அதனுடைய சிறப்பை தெரியாமல் நோன்பு வச்சா எந்த ஒரு ஃபாய்தாவும் நம்ம அவர்களுக்கு இல்லை. அதே போல்தான் ஒருத்தன் ஒரு வருஷத்தில் 15 நோன்பு வைக்கிறான். 30 நோன்பு வைக்கக்கூடிய இடத்துல 15 நோன்பு வைக்கிறான். நோன்புடைய மாண்பு அவனுக்கு தெரியுது. 15 நோன்பு 20 நோன்பாக மாறும். 25 நோன்பு வைக்கிறா 30 நோன்பாக மாறும். ஒரு படி மேலே சொல்லணும்னா, இது வரைக்கும் அவனுடைய வாழ்நாளில் நோன்பே வைத்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நபர் கூட சரி, இதோடைய மாண்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இதோடைய சிறப்பு தெரிஞ்சிருச்சு, நம்ம 5 நோன்பு ஆரம்ப கட்டமாக வைக்கலாம் அப்படின்னு முதலாவது வருஷம் 5 நோன்பு வைப்பான். 2வது வருஷம் 10 நோன்பு வைப்பான். வருடங்கள் கடக்கும், அவனுடைய நோன்புடைய எண்ணிக்கையும் கிடைக்கும். கடைசியில் வருடத்தில் 30 நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நபர்களுக்கு தருவான். என்ன காரணம்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது இதுவரைக்கும் நோன்புடைய மாண்பு அவருக்கு தெரியல, இதுக்கப்புறம் தெரியுது. அந்த மாண்பவர் தெரிஞ்சிட்டு நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அவருக்கு 30 நோன்பும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறான் என்பதாக இமாம்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அறிவிக்கும் பொழுது இப்படி சொல்கிறாங்க, இந்த உம்மத்திற்கு எந்த ஒரு உம்மத்திற்கும் தரப்படாத ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். இந்த 5 விஷயம் என்னன்னா, அதுவும் குறிப்பாக நோன்பாளிக்கு அல்லாஹ் தஆலா 5 விஷயத்தை தந்திருக்கிறான். அதில் முதலாவது விஷயம், நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நபருடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்தை துர்நாற்றம் என்று சொல்லாமல் நறுமணம் என்று நாம் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட அந்த நறுமணம் மிகவும் பிரியமாக இருக்கிறது. ஏதோ அத்தரவம் பூசலை, கஸ்தூரி அத்தரு பூசலை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லாஹுக்காக நோன்பு வைத்தான். அல்லாஹுக்காக எந்த ஒரு உணவையும் உண்ணவில்லை, எந்த ஒரு குடிபானத்தையும் அவன் பருகவில்லை. ஆனால் அதன் காரணமாக அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை அல்லாஹ் கஸ்தூரியை விட அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்றால், நம்ம வைக்கக்கூடிய நோன்பு ஒவ்வொரு நோன்புக்கும் அல்லாஹ்ட்ட எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கும். ரெண்டாவது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க,
ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மக்கள் அவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறானா, ஒன்று அவனுக்காக செய்வான், மற்றவனுக்காக செய்வான், இல்லையா அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அவனுக்காக செய்வாங்க. ஆனால் ஒருத்தர் நோன்பாளிக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அந்த நோன்பாளிக்காக இஸ்திக்ஃபார் செய்யுது, பாவ மன்னிப்பை கேட்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை, லட்சமாக சதக்கா செய்யலை, அவனுடைய சொத்தை எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பேரில் எழுதி வைக்கல, மாறாக அவன் செஞ்சது அல்லாஹ்வுக்காக 30 நாளும் நோன்பு வைத்தான். அந்த நோன்பின் காரணமாக கடலில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்காக சோனத்தில் சொல்லுவானா, சோனமே என்னுடைய நல்லடியாராகிய ஒருத்தங்க நோன்பு வைத்து கொண்டிருக்கிறான், அந்த நபர் உன்னிடம் வருவதற்காக மிகவும் ஆவலோடு இருக்கிறான், அவனுக்காக நீ உன்னை அலங்கரித்துக்கொள். ஏன்னா நம்மளுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு நபர் நம்மளுடைய வீட்டுக்கோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கோ வராங்கன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி அலங்கரிக்கணும்னு பார்ப்போம், எப்படி டெக்கரேஷன் பண்ணி அந்த நபருக்கு சந்தோஷத்தை தரணும்னு பார்ப்போம். அதே போல்தான் நாளை மறுமையில் சூனத்தில் என்னுடைய அடியான் வருவான். எப்படிப்பட்ட அடியான் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும்போது எனக்காக நோன்பு வச்சான், எனக்காக 30 நாள் நோன்பு வைச்சான். அவனுடைய கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அவன் எடுத்து கொள்ளாமல் எனக்காக நோன்பு வைத்தான். அப்படிப்பட்ட அடியானுக்காக சுவனத்தை நான் அலங்கரிப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமை இந்த பாக்கியம் தருவானு. நாலாவது விஷயமாக சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷைத்தானை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் சங்கிலியை கொண்டு விலங்கிடுகிறான். எதுக்கு தெரியுமா? மற்ற 11 மாதத்திலையும் ஷைத்தான் நம்மவர்களுக்கு ஊசலாட்டத்தை போடுவான், அவனுடைய ஊசலாட்டம் கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் என்னுடைய அடியான் எனக்காக நோன்பு வைக்கிறான், எனக்காக 30 நோன்பு வைக்கிறான். அவன் அந்த நோன்பு வைக்கும்போது அவனுக்கு எந்த ஒரு பாவமான செயலும் அவன் செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு பாவமான விஷயமும் அவனுடைய மனசில் வந்துடக்கூடாது. எனவே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அவனுக்கு இருக்கக்கூடாது. அதனால ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா சங்கிலியை போட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தானை தடுத்து வைக்கிறான். இறுதியாக 5வது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னா, அந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி நாள் இருக்கு அல்லவா, அந்த கடைசி நாளில் இருக்கக்கூடிய கடைசி நாள் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு நோன்பு வைத்த அனைவர்களுக்கும் பாவ மன்னிப்பை தரானாம். அதை கேட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவை நான் குறிப்பிடல, கடைசி நாள் என்று உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அடியான் ஒரு மனிதன் அவனுடைய வேலைகளை செய்கிறான், அந்த வேலையை முடித்ததற்கு பிறகு எப்படி அவனுக்கு கூலி தரப்படுமோ அதே போல்தான் அல்லாஹுக்காக இந்த அடியான் 30 நோன்பு வைத்தான். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவனுடைய அனைத்து பாவத்தையும் போக்கி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம கடக்க இருக்கிறோம். ரமலான் மாதம் நம்மளுக்கு முன்னால் வர இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்தெந்த அளவுக்கு நல்லமல்களை செய்ய முடியுமோ அந்த அனைத்து நல்லமல்களும் செய்து, அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானுடைய மாண்பை நம்மவர்கள் புரிந்து அதன்படி வரக்கூடிய ரமலானில் நம்மவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிரதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.